ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் லுக்கிசம் மான்வாவோட சீசன் 2 பார்ட் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். அதாவது சீசன் 2 தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு மான்வாவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னதுனால தான் இந்த மான்வாவுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுன்ற சொல்லி யோசித்தேன். ஸோ இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் அடுத்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங்லேயே வந்து டியூக்கை தான் வந்து காட்டுறாங்க. டியூக் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ உட்காந்துட்டு நான் வந்து இந்த பாப்ரிகா லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றப்பா சொல்லிட்டு பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கான்றப்பா சொல்லிட்டு பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டியூக்கோட ரேப் ரூம்ன்றப்பா சொல்லிட்டு தான் வந்து பையனை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ எல்லாருமே ஓகே இந்த ரூம்லையாச்சும் எதனா க்யூட்டான பையன் இருக்கானான்னு பார்ப்போம்மா சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஆளுங்களும் உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம பசங்களை பார்த்துட்டு அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பண்ணிங்க கேமரா முன்னாடி என்னடா பண்ணுதுன்றப்பா சொல்லிட்டு அவனுக்கு வந்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து வச்சுருவாங்க. ஸோ தெரியும் இல்லையா, இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம டியூக் வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்கன்றப்பா சொல்லிட்டு புரியல. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த மூன் பலூன்ஸுன்றப்பா சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த மூன் பலூன்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து இருக்குமா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 40% கமிஷனை வந்து அந்த ஆர்கனைசேஷனே வந்து எடுத்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிம் யூன்னு ஒருத்தவங்களை பற்றி காட்டுறாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிஃப்டாக ஒரு பவுச்மே வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இல்லைப்பா வேணான்னு நம்ம சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலரான பொண்ணு வந்து ஏன் என்கிட்ட வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து புரியல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவுக்கு அவள் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவள் திரும்பி பார்ப்பாளான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நோட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஹானியில் வந்து காட்டுறாங்க. ஹானியில் வந்து நம்ம எல்லாருமே கராக்கேக்கு போகலாமான்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லைப்பா அதெல்லாம் வேணான்றமா சொல்லிட்டு யூஇ வந்து நம்ம வேணால் ஷாப்பிங்க்கு போகலான்றமா சொல்லிட்டு வந்து பையனா சொல்கிறாங்க. அதை கேட்டு சரி ஓகே ஷாப்பிங்கே போகன்றமா சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரெடியாக வராங்க. இப்போ வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளோட அதாவது இவனுங்களோட பேரே எனக்கு பயங்கரமாக குழம்புது. ஸோ நம்மளோட ஹானியல் வந்து ஒரு பவுச் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து வாங்கலாமா, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்றமா சொல்லி கேட்கும் போது நம்மளோட யூஇ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஹானியல் இது வந்து அந்தளவுக்கு ப்ரிட்டியாலாம் இல்லை, இது வந்து உனக்கு சூட் ஆகாதுன்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்து வச்சுட்டேன்றமா சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹானியில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் நம்மளோட யூஇ கையில் அந்த பவுச் வந்து இருக்கும். அந்த பவுச் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஏன் வாங்கி வச்சுருக்கான்றப்பா சொல்லிட்டு நம்மளோட யூஇக்கு வந்து புரியல. சரி நம்மளோட ஹானியலுக்கு வந்து புரியல. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது கிஃப்டாக வந்து கொடுக்கறதுக்காக போயிருக்கா. அப்போ வந்து நம்மளோட ஹானியல் வந்து அவங்க 2 பேருமே பார்க்க க்யூட்டாக தான் இருக்காங்க, மேபி அவங்க ஒரு பெஸ்ட்டு பேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹானியலுக்கான அந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு பாப்ரிகா டிவி என்னன்னு சொல்கிறேன். இந்த பாப்ரிகா டிவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பசங்க அழகான பொண்ணுங்களாம் உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து டொனேட் பண்ணுவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய சிகரெட்ஸ்லாம் வந்து வாங்கி வந்து கொடுக்குறான். இதெல்லாம் ஏன்டா நீ பண்ணுறன்றமா சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்கும் போது நம்மளோட ஜாக்மே வந்து உனக்கு இப்போலாம் நிறைய காசு வந்து இருக்குது, ஸோ நீ யார்கிட்டனா திருடுறியா இல்லை காசு எங்கேருந்து நான் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைப்பா நான் இப்போலாம் பாப்ரிகாவில் இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பாப்ரிகாவில் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 100 மூன் பலூன்ஸ் அதாவது 10,000 வானுக்கு இவன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபோர்ட் போடுறான். எந்த மாதிரினா ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். எனக்கு ரொம்பவே போரிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்க்குறான். இது வந்து பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வந்து எதனா ஒரு பிரிட்டியான கேர்ள்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறேன்ற சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்மளோட ஹானியல் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ரிகா டிவியில் வந்து இருப்பாங்க. இப்போ ஹானியல் பாப்ரிகா டிவியில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஹானியலுக்கு 1000 மூன் பலூன்ஸ் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இவன் கஷ்டப்பட்டு குதிச்சு ரொம்ப எஃபோர்ட் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 400 மூன் பலூன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய மூன் பலூன்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக அந்த கேங் நம்ம லேண்ட்லார்ட்னு ஒருத்தன் வந்து இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மூன் பலூன் கிஃப்டாக வந்து கொடுக்குறான். இந்த அளவுக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நானுமே வந்து யூஇ மாதிரி பயங்கரமான காசை வந்து இது பண்ண முடியும், யூஇ உன்னை வந்து நான் கண்டிப்பாக டேனியல் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹானியலுக்கு திருப்பி அந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இன்னொரு பக்கம் யூஇ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. யூஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எப்பயும் போல் காசு வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கேயோ குறையிற மாதிரியே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஹீரோஸ் ஆஃப் த ஸ்டார்ம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா என் கூட விளையாடணும்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த கேங்னம் லேண்ட்லார்டு இருக்கா இல்லையா, ஸோ இவன் வந்து யூவி கூட தான் வந்திருப்பான். யூவிக்கு தான் வந்து அதிகமாக காசு வந்து கொடுப்பான். பட் இந்த வாட்டி வந்து பையனா வந்திருக்க மாட்டான். அதனால் யூவி வந்து எப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பையனா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிம் யூவி இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, உன்னோட லைவ் கேஸ்ட் எவ்வளோ நேரம் தான் வந்து போன்றமா சொல்லிட்டு ஒருத்தன் வந்து உள்ளேருந்து வரான். இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்ன பண்ணாலும் குட்டி பையன் தாங்கிக்கிறான்றமா சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ வந்து ஒரு பவுச்சை வந்து கொடுக்குறா. அதை கொடுத்தோடனே அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறான், எனக்காக வந்து கொடுத்துருக்கியான்றமா சொல்லிட்டு. பட் இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இது டேனியலுக்கு வந்து கொடுத்து டேனியல் வேணான்றமா சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த யூஇ பற்றியே ஒரு நினைப்பு, யூஇ மேலே ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து வந்துருச்சு. யூஇ பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நினச்சிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்மளோட ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த நம்ம பையனை உட்கார வச்சு எல்லாருமே வந்து ஓகேப்பா உனக்கு வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப நர்வஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வச்சு ரொம்ப உட்காந்து அவனை வந்து மோட்டிவேஷன் மட்டும் தான் நினச்சி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவனோட பேர் வந்து எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஇ வந்து காட்டுறாங்க. யூஇ வந்து ஹியூங்ஸு கூட சேர்ந்து, அதாவது நம்ம டேனியல் கூட வந்து சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட டேனியல் வந்து நீ வந்து ஃபேட் பீப்புளை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ இந்த மாதிரி அவளை பற்றின நினைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளோட டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைவ் கேஸ்டில் அந்தளவுக்கு பீப்புள்ஸ் இல்லைனாலுமே அவன் வந்து அவனோட மோட்டிவேஷனை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட டியூக்கும் நம்மளோட டேனியல் கூட ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஏன்பா நீ வேணா நம்மளோட டேனியல் கிட்ட வந்து கேளு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுங்க, கண்டிப்பாக எதனா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து ஆமாப்பா இது நல்ல ஐடியா தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட டியூக்கு வந்து யோசிக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து அவனை ட்ரபிள் கொடுக்க விரும்பலை, அதனால் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்மளோட இவன் வந்து யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் யூஇ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனியலுக்கான அந்த ரேங்க் வந்து பயங்கரமாக வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆனியல் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டத்தில் என்கிட்டே வந்துருவாளே, ஸோ அவள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் காப்பி பண்ணி பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த கேங்னம் லேண்ட்லார்டு இவனுமே வந்து அவள் பக்கம் வந்து திரும்பிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு டெய்லியுமே வந்து thousands ஆஃப் மூன் பலூன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான். இவன் வந்து இன்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு வந்து தெரியல. ஸோ அவனை மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட யூஇ வந்து வெறுப்பில் வந்து உட்காந்துருக்கா. ஏன்னா ஹானியல் வந்து பயங்கரமான பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸோ பரவாயில்ல, இன்னுமே நிறைய பேர் வந்து எனக்கு மூன் பலூன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நான் எதனா வந்து பண்ணுறேன். ஸோ நான் தான் வந்து இந்த கண்ட்ரிலே பவர்ஃபுல்லான பிரிட்டியான கேர்ள்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம டியூக்கு வந்து என்ன பண்ணுறான்னா உட்காந்து எப்பயும் போல் இந்த வாட்டியும் கம்மியான வியூஸ் தான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரிஜினல், அதாவது செகண்ட் பாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இவன் வந்து பெரிய டேனியல்னு வச்சுக்கலாம். ஸோ பெரிய டேனியல் பாடியிலேருந்து வரான். ஸோ இவன் வரதை பார்த்தோன்னே அங்கே லைவ் டெலிகாஸ்ட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, உடனே நம்ம ஹீரோ வர பார்த்தோன்னே பயங்கர ரேப்பிடான ஃபயர் வந்து கிரியேட் ஆகிடுது. எல்லாருமே அந்த ரூமில் வந்து ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த பக்கம் நம்மளோட இவன் இருக்கான் இல்லையா, டியூக்னால சுத்தமாக நம்ப முடியல, எப்படா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்றமா சொல்லிட்டு. அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக வந்து நம்ம ஹீரோ லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் காய் வந்து அந்த டேனியல் தானே, இவனோட பேர் வந்து ஜெய்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து வரும், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், டேனியலுமே அவனோட பேர் தான். இன்னொரு பக்கம் இவன் அந்த ஆக்ஷனில் வந்த ஆள் தானே, சாரி இந்த ஆக்ஷனில் வந்த ஆள் தானே, ஸோ இவனை மீட் பண்ணுன்றதான் என்னோட ஃபேட்டான்றமா சொல்லிட்டு கிறிஸ்டல் சாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நானுமே வந்து கொஞ்சம் மணி வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து டொனேட் பண்ணுறான், அதாவது இந்த பலூன் கிஃப்டா. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தி வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறான், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியாக கிறிஸ்டல் சாய்கிட்ட சுத்தமாக காசு இருக்காது, எப்பா நான் எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிட்டேன்பான்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜே வந்து காட்டுறாங்க. ஜே வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனுமே ஏதோ லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல, மேபி அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட டியூக்கு வந்து செக் பண்ணுறான், பார்த்தா காசு லிட்ரலாக பயங்கரமாக வந்து குமிஞ்சிருக்கு. ஸோ இதில் 40% கமிஷன் போனாலுமே காசு சம்பாதிக்கிறது இவ்வளோ ஈஸியான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அந்த ஸ்டோர் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருக்கான். சரி எப்பயும் போல் கூட்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுமே வந்து குட் பாய் நம்ம சொல்லி அனுப்புகிறான். ஸோ எனக்கு வந்து டியூக்கு வந்து காசு கொடுப்பான் கண்டிப்பாக, அந்த அவனுக்கு ஜெயிச்சானுங்களே அதாவது அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் அந்த காசோட பாட்டு வந்து கொடுப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து யூவிக்கு வந்து கிஃப்ட் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப கனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காணிட்டு இருப்பான். ஸோ நான் யூவிக்கு வந்து கொடுத்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது எப்பா இது ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, இது செப்டம்பர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு யூவி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே வரா. ஸோ பாய்ஸ்க்கு வந்து எப்பயுமே கோல்டு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டும் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு
இவன் யார், அவளோட பிரதரா இல்லை ட்வின்ஸா, இல்லை கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இல்லையன்றமா சொல்லிட்டு நான் இவனால் நம்ப முடியல. சரி இவங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யூவி வந்து அந்த மாதிரி ஆளா, என்னால் வந்து நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஈவன் நம்ம ஹீரோ வந்து யூவியை பார்க்கறத பார்த்துட்டு என்னடா என்ன பார்க்குறேன், என்னை பார்த்தா நான் ஒரு மாதிரி இருக்கா, இந்த பண்ணியை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குன்றமா சொல்லிட்டு யூவி வந்து பேசுகிறா. யூவி வந்து என்ன இப்படி பேசுகிறா, யூவி வந்து இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் நம்ப முடியல. யூவி வந்து இன்னொரு ஃபேஸை வந்து காட்டான்றது நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமாக புரியல. இன்னொரு பக்கம் அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னடா என்னை வந்து இக்னோர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெறுப்பாயிடுறான். அவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ரெடியாகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பஞ்ச் கொடுக்குறான். பட் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ இவன் வந்து இதை அவாய்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னும் வெறுப்பாயிடுறான். ஸோ இவனால் எப்படி வந்து இதை அவாய்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவனோட பேர் வந்து லீ ஜூ யங். ஸோ நம்ம ஹானியோட பாய் ஃப்ரெண்டே வந்து சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் அடுத்த அட்டாக் வந்து டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவன் வேற இன்னும் பயங்கர வெறியில் இருக்கான். ஸோ அதனால் அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அடுத்த பஞ்ச் கொடுத்து ரெடி ஆகிடான். டக்குன்னு ஸ்டாப் ஆகிடான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாக்கு. ஸோ ஜாக் அதாவது ஜி சங் இவனோட பேர். இவன் வந்து ஜாக்னே சொல்லிக்கலாம். ஸோ ஜாக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஜின் வந்து பார்த்துட்டு இருப்பாளையா. ஸோ அவன் தான் இது. ஸோ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் இவன் வேற பையனும் கத்திட்டு இருக்கான் நம்ம சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறத பார்த்துட்டு எப்பா இவன் வந்து அடிக்காத, இவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் இவன் வந்து விட்டுருன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். பட் அவன் வந்து நீ என்னை பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பையனா பயங்கர வெறுப்போட இருக்கான். கையில் அந்த வாலெட் வேறு வச்சுருக்கான். அதாவது நம்மளோட யூவி கொடுத்தாங்க இல்லையா அந்த வாலெட்டு. இந்த விஷயம்லாம் அவனுக்கு வந்து தெரியும். என்னன்னா நம்மளோட டேனியல் கிட்ட யூவி வந்து இந்த வாலெட் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து தெரியும். அப்போ வந்து யூவி உனக்கு வந்து ரொம்பவே தைரியம் அதிகம் தான் பண்ணுறப்பா சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்து யூவி பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்பா உனக்கு எதுவும் தெரியாதாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்து கேட்கும் போது நம்ம யூவி வந்து பைத்தியக்காரா உன் பாட்டு நீ என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து வளரிட்டு இருக்காதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பையனை கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ வெயிட் பண்ணு, இல்லை நீ பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜாக் கிட்ட கேட்கும் போது ஜாக் வந்து ஏன்பா உனக்கு தெரியாதா, அவன் வந்து என் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான் டேனியல்னு சொல்லிட்டு, அந்த பையனு தான் வந்து பையனா டெய்லியும் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பா, அதுவும் இல்லாமல் நிறைய கிஃப்ட் வந்து கொடுப்பா, இந்த வாலெட்டுமே அவன்கிட்ட தான் கொடுத்தா, பட் அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீ போட்டுருக்கல அந்த பேண்ட் அது கூட அவனுக்கு கொடுத்ததான்றமா சொல்லும் போது பயங்கர வெறுப்பாயிடறான் இவன். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா திரும்பி ஒரே அடி தான் நம்மளோட யூவி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுறாங்க. எத்தனை வாட்டி என்னை ஏமாத்திருக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்பட்டு பயங்கரமாக பையனா யூவி போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோனாலையும் ஜாக்னாலையும் நம்ப முடியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு. அப்போ ஜாக் வந்து என்ன யோசிக்கிறான்னா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே நீ வந்து அடிக்கிற, அப்போ ஃபைனலாக நீங்கள் 2 பேருமே ஒரு குப்பை மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். குப்பையா, யாரை பார்த்து குப்பைன்னு சொல்கிற, இன்றைக்கி வந்து எனக்கு அந்த அளவுக்கு வெறுப்பா இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கான். அப்படியே நம்மளுக்கு ஒரு நைட் வந்து காட்டுறாங்க. அப்படியே சீனை வந்து மாற்றி காட்டுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானியல் கிட்ட. ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்னம் லேண்ட்லார்ட் நீங்கள் வந்து இன்றைக்குமே நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப வலிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக விழுந்துடுறான் அந்த கேங்னம் லேண்ட்லார்ட். ஸோ அவனை பற்றி தான் நம்மளுக்கு இப்போ வந்து காட்ட போகிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க காசு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிட்டு இருக்கான் இப்படியே. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு வந்து ஹானியில் வந்து கிடச்சிருவா, ஸோ அதுக்கப்புறமா அந்த காசுலாம் எனக்கு தான், ஹானியில் வந்து எனக்கு மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலான ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசபிலிட்டி இருக்க ஒரு ஆள். ஸோ அவரோட பென்ஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்கான், அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து வேணுன்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறி ஆயிரான். ஸோ மொத்த வெறியும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ கண்டுபிடிக்கணும், எனக்கு வந்து நிறைய காசு வேணும், இவ்வளோ வந்து நான் சீக்கிரமாக அடையணுன்றமா சொல்லிட்டு அவன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி வந்துருக்கான். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து ஹேண்டில் வந்து கல்யாணம் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பட் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. ஈவன் பசியில் சாப்பாடு கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கதறிட்டு இருக்காரு. ஏன்னா மொத்த காசையும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹேனியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பலூன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோ இருக்க இடத்த வந்து காட்டுறாங்க. அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் இன்றைக்கி நல்ல மூடில் இருக்கேன், அவனை அடிக்க மாட்டேங்க வாண்டறமா சொல்லி கூப்பிடும்போது ஜாக் வந்து போகிறான். அடுத்த செகண்டே அவன் ஹிட் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து டாச் பண்ணி உனக்கு வந்து மீஜனை தெரியுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது மீஜனை வந்து தெரியும், பட் நான் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லைன்றமா சொல்லிட்டு யூவி வந்து சொல்கிறா.
அப்போ ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கு போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட பஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருக்குது. அவனோட பாய் ஃப்ரெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து போடுற ஒரு டெக்னிக்குமே பயங்கரமாக இருக்குது. ஜாக் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னிக்குமே பாக்ஸிங் டெக்னிக் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபு ஃப்ளிக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜாக் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை அடிக்கிறதுலாம் தப்பு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் நீ பார்த்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு யூகிட்ட வந்து சொல்கிறான் நம்மளோட ஜாக். அப்படியே நம்ம வாஸ்கோ வந்து காட்டுறாங்க. வாஸ்கோ வந்து அவன் கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான், நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வெயிட் புஷ் பண்ணி ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கேங்டம் லேண்ட்லார்டை வந்து காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு பத்தாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இன்னும் காசு போட்டே இருக்கான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட காசு மொத்தம் காலி ஆகிடுதா. அதுவும் இல்லாமல் ஹானியில் நோட்டீஸ் பண்ணுறதையும் விட்டுடுறா. ஸோ விட்டதுக்கப்புறமா அவள் வந்து என்னை ஏமாத்திட்டாளா, எங்களோட லவ் என்ன ஆச்சு, அவள் வந்து என்னை ஏமாத்திட்டா, இப்போ என்கிட்ட 3 பலூன் வாங்குறது கூட காசு இல்லை, அவ்வளோதான் என்னை வந்து ஏமாத்திட்டான்னு நம்ம சொல்லிட்டு அவன் பயங்கர வெறுப்பாயிடுறான். ஸோ அப்போ வந்து நான் இதெல்லாம் முடிக்கணும்னா நான் கண்டிப்பாக வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அவள் இருக்க பேக்ரவுண்ட்லாம் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில அட்ரஸ்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமா அதில் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. பட் அவனுக்கு வந்து ஏதோ தெரியுதாமா. ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கான்றது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிடான். ஸோ அவளை நான் வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிருவேன், அவகிட்ட வந்து நான் பேசணும், நான் வந்து ஹானியலோட ஹஸ்பண்ட் ஆவேன்றப்பா சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாகிடுறான். ஒரு மாதிரி வெறியோடையும் இருக்கான், அந்த மாதிரி வெறியோட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹானியல் வந்து காட்டுறாங்க நான் கண்டிப்பாக வந்து யூக்கு எதிராக வந்து ஜெயிக்கணும், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுன்றப்பா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. பின்னாடி வந்து நான் வந்து ஹானியோல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெறியோட நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த பாட்டு நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த லுக்கிசம்மை பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக ஒரு மாஸ்டர் பீஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷல் வீடியோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு மான்வா சூஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே டவுட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் கேட்டதுனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கான நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் பாட்டை வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வர மான்வா தரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மான்வா தான். பட் ஆன் கோயிங்காக இருக்குது, அதுதான் பிரச்சனை. நான் ரிலீஸ் ஆன வரைக்கும் முடிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வீக்லி கூட அந்த மான்வோட எபிசோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.